ஜீவாவுக்கு பேரால எம்ஜிஆர் ஈரோடு போக்குவரத்து கழகத்துக்கு பேர் வச்சாங்க. அவன் பெரிய ஆளு ஜீவா. கம்யூனிஸ்ட் கட்சி மேடையில் கொண்டு போய் கம்பன் அவன் தான் நிலைநிறுத்தினான். கம்பன் என்று ஒரு மானுடன் பேசினது அவன் தான். வன்மருங்குல் வாழறக்கர் நெருக்க அங்கிருந்தார் கண்மருங்கு எழுந்து என்றும் ஒரு துளிவர காணா நன்மருந்து போல் அலன்னர் உணங்கியரங்கை மென்மருங்குல் போல் வேறுலங்கும் வெளிந்தாள் என்று பாட்ட 3 மணி நேரம் பேசினான் கம்யூனிஸ்ட் கட்சி மேடையில். நல்லதோர் வீணை செய்தே நலங்கட புழுதியில் எறிவதுண்டோ சொல்லடி சிவசக்தி என்னை சுடர்மிகும் அறிவுடன் படைத்து விட்டாய் வல்லமை தாராயோ இந்த மாநிலம் பயனுற வாழ்ந்திருக்கு என்று பாரதிக்கு முகவரி பெற்று தந்ததே அவன் தாங்க. இன்னும் யாரெல்லாமோ பேசுவான். ஜீவாவுக்கு பேரை போக்குவரத்து கழகண்டால எங்கள் ஊரில் நாஞ்சில் நாட்டில் போஸ்டர் அடித்து ஒட்டிட்டான் எங்கள் ஆள் பூரா. எங்கள் வெள்ளாளர் சமுதாயத்தை சார்ந்த ஜீவாவுக்கு போக்குவரத்து கழகம் கண்ட சர்க்காருக்கு பாராட்டுன்ட்டான். கடைசியில் கலைஞர் என்ன செய்துட்டார், திருவாரூர் மாவட்டத்துக்கு சார் ஏடி பன்னீர்செல்வம் மாவட்டம்னு வச்சார். தமிழ் இனமான வரலாற்றில் அவன் சாதிப்பான் என்று கனவுலகத்தில் மிதந்தார்கள் தமிழர்கள். வெள்ளை ஏகாதிபத்தியம் நம்முடைய மண்ணை ஆட்சி செய்த அந்த காலத்தில் இந்தியாவை பரிபாலனம் செய்யக்கூடிய பிரிட்டிஷ் அமைச்சர்களுக்கு ஆலோசனை சொல்வதற்கு ஒருவன் வேணும். இந்தியா முழுவதும் இருக்கின்ற இந்தியாவை பரிபாலனம் செய்யக்கூடிய பிரிட்டிஷ் அமைச்சர்களுக்கு ஆலோசனை சொல்வதற்கு ஒருவன் தேவைப்பட்ட பொழுது அந்த வேலைக்கு நியமிக்கப்பட்டவன் சரி ஏடி பன்னீர்செல்வம். தமிழர்களுக்கு வாழ்க்கை இருக்கே சபிக்கப்பட்ட வாழ்க்கை. அந்த வாய்ப்பை மட்டும் அன்னைக்கு ஏடி பன்னீர்செல்வம் அலங்கரிச்சிருந்தா நம்முடைய நிலைமை எங்கேயோ தலைகீழாக மாறி இருக்கும். ஆனால் அவர் புறப்பட்டு லண்டனுக்கு போறார். ஓமான் கடல்ல விமானம் கடல்ல விழுந்துட்டுது. ஓமான் கடலில் விழுந்து போய் அந்த சீமான் இறந்து போனான். அவன் தான் திருவையார் சான்ஸ்கிரிட் கல்லூரியை தமிழ் கல்லூரியா மாத்தினவன். பெரிய ஆளு, ஆங்கிலத்தில் அவ்வளவு புலமை. செத்துட்டார். தமிழர்களுக்கு துரதிருஷ்டம். கலைஞர் அவருக்கு பேரில் ஒரு மாவட்டம்னு சொல்லி உருவாக்கிட்டார். அவரை எல்லாரும் மறந்துட்டான். ஆனாலும் போஸ்டர் அடிச்சு ஒட்டிட்டான். உடையார் சமூகத்தை சார்ந்த, அதுவும் என்ன உடையார், கிறிஸ்தவ உடையார், கிறிஸ்தவ உடையார் வகுப்பை சார்ந்த ஏடி பன்னீர்செல்வத்திற்கு மாவட்டம் கண்டு அரசாங்கத்துக்கு பாராட்டுன்ட்டான். அப்புறம் கடைசியில் பெரம்பலூர் மாவட்டத்தை உருவாக்கி திருவள்ளுவர் மாவட்டம்னு பேர் வச்சாங்க. ஒருத்தரும் போஸ்டர் அடிச்சு ஒட்டல. திருவள்ளுவர் எந்த ஜாதின்னு இவனுக்கு தெரியல. இப்ப தப்புனது திருவள்ளுவர் மட்டும்தான் இந்த பேருக்கான். நல்ல பகுத்தறிவு பேசுவான், நாத்திகம்பான், பெரிய புதிய சிந்தனைன்னு சொல்லுவான், ஜாதி இல்லைன்னு சொல்லி அதில் ரொம்ப அழுத்தமாக இருப்பான், கலப்பு மனம் செய்யணுன்னெல்லாம் பேசுவான். ஆனால் அவன் மகனுக்கு கல்யாணத்துக்கு கல்யாண பத்திரிகை அடிக்கும் பொழுது அவன் பேரை சும்மா போடுவான் லோகநாதன். அவனுக்கு அப்பாவுக்கு பேரை போடும் பொழுது சண்முக முதலியாரின் பேரன் அப்படின்னு போடுறான். அவன் முதலியார்னு காமிச்சிடுவான். இல்லைன்னா அவனுக்கு தூக்கம் வராது. இப்படி சாதி சேற்றில் சமய சகதியில் நாம் சிக்கி வாழுகிற நாளத்தில் 2000 வருஷத்துக்கு முன்னாடி பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்று வாழ்ந்த வாழ்க்கை நம் வாழ்க்கை. அந்த நாள் தனக்காக வாழுகிற வாழ்க்கை இல்லை. நான் எல்லாம் 10 பைசா வாழ்க்கையில் இன்னும் சேர்க்கலை. எனக்கு எந்த பதட்டமும் இல்லை. ஏதோ ஒன்று வந்தாலும் எனக்கு அது செலவழிஞ்சிடும். இதுக்காக நான் எப்பொழுதும் கவலைப்பட்டதும் இல்லை. என்னை பாதித்திருக்கிறது இலக்கியம். அந்த நாள் இப்படியெல்லாம் இருந்தாங்களேன்னு எனக்கு எப்போ நான் நினைப்பேன். கலைவாணர் NS கிருஷ்ணன் கடைசி காலத்தில் எல்லாத்தையும் இழந்துட்டார். அவரை மாதிரி கொடுத்தவன் யாரும் இல்லை. நாகர்கோவில் எங்கள் ஊரில் ஒழுகுனேசேரியில் கடைசி காலத்தில் வந்து தஞ்சம் அடைஞ்சிட்டார். ஒன்றும் இல்லை. அவருடைய மனைவி மதுரம், 2 பேரும் அங்கே வந்து இருக்காங்க. திடீர்னு ஒருத்தன் சாயங்காலம் 3 மணிக்கு ஒரு பித்தளை தட்டில் 3 வெத்தலையும் ஒரு பாக்கும் வச்சு கலைவாணர்கிட்ட கொண்டு கொடுத்து எசமான்னா என் மகளுக்கு கல்யாணம்னா அப்படி எழுந்து நின்று அந்த தட்டை வாங்கி கண்ணில் ஒத்திக்கிட்டார். ஒத்திக்கிட்டு மதுரம் அப்படின்னு கூப்பிட்டார் மனைவியை. அவங்க